ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமாவதேஸ் vlog. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஹேர் க்ரோத் ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஹேர் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, நான் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணேன், என்னோடய ஃபுட் இன்டேக்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிடணுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் டெய்லி பேஸஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை நான் உங்களுக்கு ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 years பேக் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த ஹேர் ஆயிலை நான் யூஸ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருந்தது. ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங், இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் காய்ச்சறதுக்கு நார்மலான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஹேருக்கு 3 ஆயில். ஒன்று தேங்காய் எண்ணெய், இன்னொன்று நல்லெண்ணெய், இன்னொன்று விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய்ன்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த 3மே ஈக்குவல் போர்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து எல்லாத்தையுமே 250 ml 250 ml 250 ml டோட்டலாக 750 ml மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த பவுல் வந்து எனக்கு ஒரு 250 ml தரும். ஸோ அதனால் அதை வச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன், அப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ்வலாகவே ஹேருக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது எல்லாமே நம்மளோட பாடி ஹீட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ஈக்குவல் போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம ஆயிலை வந்து ஹீட் பண்ண போகிறோம். இந்த ஆயிலெலாம் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அரைக்கணும், என்னென்னலாம் பவுடர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த 3 ஆயிலையும் அந்த கடாயில் ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கம்மியான ஹீட்டில் வந்து அந்த ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு சில ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். நான் என்னென்ன பொருள் வந்து அரைக்க போகிறேன்னா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெத்தலை, கற்பூரவள்ளி, சங்குப்பூ, செம்பருத்திப்பூ இது எடுத்திருக்கேன். அதே மாதிரி பன்னீர் ரோஸ், சின்ன வெங்காயம், அப்புறம் வேப்பலை, துளசி, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, நெல்லிக்காய் இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த இலையில தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ட்ரை பவுடர் பண்ணுறது என்னென்னு பார்த்துடலாம். நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அங்கே வேம்பால பட்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு 4லேருந்து 5 பட்டை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஆளி விதைன்னு சொல்லுவோம். ஆளி விதையும் பாதாம் ஒரு 15 பாதாம், ஆளி விதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 3 பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அவுரி பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பொடி 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மருதாணி பொடி ஆட் பண்ண போகிறோம். மருதாணி இலை அவைலபிளாக இருந்தால் மருதாணி வந்து நீங்கள் அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். ஸோ இந்த அவுரி பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேருக்கு ஏதோ ஒரு கிரே ஹேர் இருக்குது, முடி வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் பிளாக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் அப்படியே பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறீங்க. இது வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ். பொடி பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் போட்டு எப்படி அரைக்கணுன்றது பார்க்க போகிறோம், என்னென்னலாம் நம்ம சேர்க்கணுன்றது பார்க்க போகிறோம். ஸோ இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து எப்போ எண்ணெயில் போடணுன்றதை நான் வீடியோ கண்டினியூ ஆகும்போது நான் சொல்கிறேன். வெட்டி வேர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம செப்பரேட்டாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம அரைக்கக்கூடிய வெட் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 3 வெத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, சங்குப்பூ ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் ஆவாரம்பூ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தான், அதுக்கு மேலே கிடையாது. சரி, நீங்கள் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கிறீங்க, நல்லா அரையலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி அரைக்காமல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எண்ணெய், அதை அப்படியே ஊற்றி எண்ணெயை ஊற்றி தான் நீங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அரைச்சி நான் இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஜாரில் ஒரே தடவை எல்லாத்தையும் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் இன்னொரு ரவுண்ட் வந்து வேப்பலை ஆட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், துளசி இது எல்லாத்தையும், அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி
தண்ணி போடாமல் சப்போஸ் அரையலைன்னா நீங்கள் நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஹீட் ஆகுதான்னு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகும்போது, அதாவது எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது. எண்ணெய் ஹீட் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு ஹீட் ஆகியிருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எண்ணெய் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு பாத்திரத்தில் ஊற்றும் போது அதை விட 2 மடங்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்திங்கன்னா தான் நீங்கள் அரைச்சி வச்சதை உள்ளே போடும்போது பொங்கி வராமல் இருக்கும். பொங்கி வந்தால் எண்ணெய் ஃபுல்லாக வெளியே வேஸ்ட்டாக போயிடும். எண்ணெய்லாம் காஸ்ட் அதிகம் இல்லையா, ஸோ பார்த்து அதை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ ப்ராசஸில் 1 by 1 நம்ம போட போகிறோம். 2 பேட்ச் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். லைக் இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நேச்சுரல் க்ரீனில் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு டார்க்கிஷ் க்ரீன் கலரில் மாறிடும். அதாவது லைட் க்ரீன்லேருந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீனுக்கு நல்லா பாயில் ஆக விட்டுடணும். ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி நல்ல டார்க் க்ரீன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ட்ரை பவுடரை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை பவுடரை ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டிங்கன்னா அந்த எண்ணெயே ஒரு மாதிரி திக்காயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இந்த மாதிரி டார்க் க்ரீனில் வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். தட்டை போட்டு மூடி வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து தட்டில் வந்து கண்டிப்பாக எவாப்ரேட் ஆகி தண்ணி வந்து தட்டில் இருந்து ஒழுக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக அது எண்ணெயில் தான் போய் விழும். ஸோ எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகிடும். தட்டை போட்டு மூடக்கூடாது. கம்ப்ளீட்டாக எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் தான் தட்டை போட்டு மூடணும். வெட்டி வேர் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நான் எப்போ போடணும்னு சொல்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக எண்ணெய் வந்து 2 days ஊறினதுக்கு அப்புறமா நான் வந்து இதை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். மேக்ஸிமம் 2 days விடுங்க. இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா அட்லீஸ்ட் 1 day வாச்சு எண்ணெயை வந்து அதோட டைமை வந்து நீங்கள் விடுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிறேன். ஆயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக அண்ட் நேச்சுரல் கலரில். ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபாலாக இருந்தாலும் பாடி ஹீட்டாக இருந்தாலும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரே ஹேர் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். வீக்லி 2 times அப்ளை பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். வீக்லி 2 times வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயிலில் வந்து 2 விஷயம் நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து வெட்டி வேர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெட்டி வேரை வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி லீவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து ட்ரை லீவ்ஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்சுருந்தேன். அதோட லிங்க் வேணும்னா நான் லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதையும் வந்து ஒரு 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதை ஒரு பக்கம் சோக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ நீங்கள் ஆயில் எடுக்கும் போதே உங்களுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸோடு தான் வரும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா கூட போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஊற விடும் போது எல்லாமே சூப்பராக வந்து நல்லா ஊறி உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயில் ப்ரிப்பரேஷனில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் என்னோட ஹேர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.